அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. சில குழந்தைகள் இறந்து பிறப்பது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அதன் காரணம் என்ன? இதுக்கு வந்துங்க இங்கிலீஷில் ஸ்டில் பர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கருவில் இருக்கும்போதே அது இறந்து தான் பிறக்கும். இப்போது நமக்கு சில கேள்விகள் எழுது இல்லையா? எதற்காக ஒரு குழந்தை பிறந்து தாயின் கருவறையில் வளர வேண்டும், ஆனால் ஒரே ஒரு மூச்சு கூட வெளி உலகத்தில் விடாமல், வெளி உலகத்தை பார்க்காம அந்த தாயின் கருவறை விட்டு வெளியே வராமலேயே இருக்க வேண்டும்? அதுக்கு என்ன பர்பஸ்? எதற்காக ஒரு ஆன்மா பூமிங்கிற தளம் வரைக்கும் வந்துட்டு இறந்து பிறக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இதில் கொஞ்சம் கூட நியாயமே இல்லையே. இது ரொம்ப நெஞ்சை பிழிகின்ற ஒரு விஷயமா இருக்குது. எத்தனையோ பேர் இதில் மனமுடைந்து போகிறார்கள் இல்லைங்களா? இது அவங்களுடைய இதயத்தில் வலி வேதனையை மட்டும்தான் தருகிறது, அவர்களோட அந்த குழந்தையுடைய தாய் தந்தையருடைய மனதில். அதே சமயத்தில் அவங்களுக்குள்ள சில கேள்விகளும் பிறக்குது. யூகங்கள், சமூகம் கற்றுக் கொடுத்த அந்த நம்பிக்கைகள், இதெல்லாம் என்னுடைய கர்ம வினையா? இல்லை நான் தான் இதை தப்பு பண்ணிட்டேனா? இல்லை இதை நான் தடுத்திருக்க முடியுமா? நான் இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருந்தேன்னா, நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்த்துருந்தேன்னா அந்த குழந்தை தப்பிச்சிருக்கேன் தானே? இல்லது ஜாதகம் சரியில்லையா, எனக்கு டைம் சரியில்லையா, இல்லது நான் பூர்வ ஜென்மத்தில் ஏதோ செய்த பாவத்தின் விளைவாய், முன்னோர்கள் செய்த பாவமா? இப்படியெல்லாம் இந்த மாதிரி மனிதர்களுடைய சமூகம் கற்றுக் கொடுத்த பார்வையிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞானம் கிடைக்காது. குற்ற உணர்வு கிடைக்கும், பயம் மற்றும் எதிர்மறையான நம்பிக்கைகள் மட்டும்தான் கிடைக்கும். அது உணர்வுகளாக, எண்ணங்களாக வெளிப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் இன்னைக்கு ஒரு புது கோணம், ஒரு உயர்ந்த கோணம், என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்கள் அருளிய அந்த ஞானத்தை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ உங்கள் வீட்டோட பால்கனி, மொட்டை மாடியிலிருந்து ஒரு மலை உச்சியில் இருக்கக்கூடிய கோயில் ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்குதுன்னு வைங்களேன். அதை பார்க்குறீங்க, சரியா? அங்கே ஒரு திருவிழா நடந்துட்டு இருக்குது, முருகன் கோயில்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டிலேருந்து மொட்டை மாடியிலேருந்து அந்த முருகர் கோயிலில் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. அந்த மலை உச்சியில் ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்குது. இப்போ நீங்கள் நடந்து போனீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோ. இதுவே நீங்கள் ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 1 மணி நேரம் ஆகும். பைக் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அரை மணி நேரம். காரில் போனால் 15 நிமிஷத்தில் போயிடலான்னு வைங்க. இப்போது இதே அந்த பால்கனியில் நின்றுட்டு ஒரு பைனாக்குலர், பவர்ஃபுல் பைனாக்குலர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்து ஜூம் பண்ணி பார்க்குறீங்க. தெளிவாக அப்போவே உங்களுக்கு அந்த மலை உச்சி தெரிகிறது. ஜூம் பண்ணுறீங்க, கரெக்டாக அந்த மலை உச்சியில் என்ன நடந்துட்டுருக்குதுன்னு துல்லியமாக தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு அடியோடு எடுத்து வைக்கல, நகரவே இல்லை, ஆனால் அந்த அனுபவத்தை பெற்றுவிட்டீர்கள். இதைத்தான் சில ஆன்மாக்கள் செய்கின்றன. அவங்களுக்கு இந்த பூமி அனுபவம் அப்படிங்கிறது 80 ஆண்டுகள் இருக்க வேண்டும், 60 ஆண்டுகள் இருக்க வேண்டும் தன் பிறப்பின் நோக்கத்தை அப்படிங்கிறதுக்கு அவசியம் அல்ல. அவங்க தன் தாயின் கருவறையில் சில மாதங்கள் வளர்வார்கள், உயிர்ப்புடன் இருப்பார்கள். அந்த பொருளியல் பூமி அப்படிங்கிற நிஜத்தினுடைய தன்மைகளை தன் தாயின் கருவில் இருந்தபடியே அதை அனுபவம் செய்வார்கள். பின்பு அவங்களுடைய எக்ஸ்ப்ளோரேஷன் எந்த காரணத்துக்காக வந்தாங்களோ அந்த காரணம் என்பது நிறைவடைந்துவிடும். இது நம்ம ஏற்றுக்கிற கஷ்டமாக இருக்கலாம், புரிஞ்சுக்கிற கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் ஆத்மாவினுடைய பிரயாணம், சோல்ஸ் ஜேர்னி அப்படிங்கிறது எவ்வளவு காலம் வாழ்வதல்ல அப்படின்றதுக்கல்ல, எவ்வளவு நேரம் பூமியில் இருக்கணும் அப்படின்றதுக்கல்ல. இது எந்த அனுபவத்திற்காக இந்த பூமிக்கு வருகிறோமோ அந்த அனுபவத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன காலகட்டம், என்ன சூழல் தேவைங்கிறது மட்டும்தான். இப்போது பிறந்த குழந்தை எதையும் அனுபவிக்காமல் இறந்துடுச்சுன்னு நாம் பார்த்தாலும் நம்மளோட பார்வையில் அது எதற்காக வந்ததோ அதை முழுமையாக அனுபவித்து விட்டு தான் செல்கிறது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், சரி குழந்தையோட பிறப்பின் நோக்கம் அது, ஆனால் என் குழந்தை 80 வயசு ஆளணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன், எனக்கேன் இது நடந்தது அப்படின்னா, ஏன் நடந்தது அப்படின்ற கேள்வி அல்ல. யூ மேட் த சாய்ஸ். நீங்கள் ஏற்கனவே இதைத்தான் தேர்ந்தெடுத்தீர்கள் ஒரு ஆன்மாவாக. அது உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். ஆம், உங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு ஆத்ம உடன்படிக்கை இப்படி நடக்க வேண்டும் என்று உள்ளது. அதாவதுங்க சில ஆத்மாக்கள் எப்படின்னா, உங்களுக்கு வழிகாட்டும் தெய்வமாக இருக்க வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு விதி நிர்ணயத்தில் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் சிறிது காலம் இந்த பொருளியல் நிஜத்தினுடைய தன்மையை நான் கிரகித்து கொள்ள வேண்டும். ஸோ தட் அந்த மனிதர்களுடைய உணர்வுகள் இதையெல்லாம் அந்த ஆத்மா கிரகித்து கொண்டு அந்த உணர்விலிருந்து ஒரு உருவமற்ற ஆத்மாவாக அது வழி நடத்த வேண்டும் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தமாக இருந்ததுன்னா, அந்த குழந்தை உங்கள் கருவில் வளரும், அந்த மனித உணர்வுகளை அது புரிந்து கொள்ளும். அதனுடைய பிறப்பின் நோக்கம் ஒரு கருவில் இருக்கும்போதே முடிந்து விடுகிறதால்
அது மீண்டும் அது ஆன்ம நிலைக்கு திரும்பி ஒரு பூமியை சுற்றி வரும் ஒரு ஆன்மாவாக, அதாவது ஒரு எர்த் பவுண்ட் ஸ்பிரிட்டாக இருந்து உங்களை வழிகாட்டும் தெய்வமாக மாறும். இப்போ குலதெய்வம் அப்படிங்கிறவங்க வந்துங்க நிறைய நாள் வாழ்ந்திருப்பாங்க மனிதர்களாக. அதன் பிறகு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு வழி நடத்துவாங்க. அதே சமயத்தில் உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு வழிகாட்டும் தெய்வம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். உங்களுக்கு உங்களோட விதி நிர்ணயத்தில் அவங்க உங்கள் ஃபேமிலியுடைய அந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சிக்கு தன்னை ஆட்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னாங்கன்னா உங்களுடைய கருவில் இருந்து விட்டு அந்த பிரயாணத்தை, அந்த தீம் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் முடிச்சுட்டு அதன் பிறகு அவர்கள் ஒரு வழிகாட்டும் தெய்வமாக உங்களுக்கு இருந்து வழிகாட்டுவதாக கூட இருக்கலாம். அது உங்களுக்கும் அந்த குழந்தைக்கு முன்னான அக்ரிமெண்ட்டாக இருக்கலாம், தெரியாது. அது உங்கள் விதி பார்த்தா தான் தெரியும். சில சமயங்களில் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது அந்த பெற்றோரை வெளிப்படைய செய்யும் ஒரு முயற்சியாக இருக்கலாம். ஆன்மீகத்தில் பரிணாம வளர்ச்சி அடைய செய்யும் முயற்சியாக இருக்கலாம். மரணம் என்பது மாயை, இறந்தாலும் அவர்களுடைய ஆத்மா உயிரோடு தான் இருக்கும், அதனோடு தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு. இல்லைன்னா இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது இந்த சக்கரம் அப்படிங்கிற அந்த மாயைக்குள் நாம் விளையாட தேவையில்லை. மனிதனுக்கும் உண்டான உறவிலிருந்து மனிதனுக்கும் ஆத்மாவுக்கு உண்டான உறவாக நான் என்னோடய மனிதனாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கூட இது நடக்கும். ஆனால் இன்னும் நான் ஜாக்கிரதையாக இருந்திருந்தா, இன்னும் நான் நல்லா ரெஸ்ட் எடுத்திருந்தா இந்த குழந்தை தப்பிச்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த குற்ற உணர்வுக்குள்ளே மட்டும் சிக்கிக்காதீங்க. அது முழு உண்மையை சொல்லாது, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிடும். அதாவது அந்த குழந்தை நீங்கள் செய்த தவறால் இறக்கவில்லை. எந்த ஒரு ஆன்மாவும் மரணத்தை ஈர்க்கும் அலைவரிசையில் இருந்தால் மட்டும்தான் அந்த மரணம் நிகழும். உங்கள் நிஜத்தை நீங்கள் கட்டமைக்கிறீர்கள், அந்த குழந்தையின் நிஜத்தை அல்ல. அந்த குழந்தையின் நிஜத்தை அதுதான் கட்டமைக்கின்றது. உண்மையிலேயே அதுக்கு 80 வயசு வாழணும் அப்படின்னு அது விருப்பப்பட்டிருந்ததுன்னு சொன்னால் அது வேறு ஒரு அது உங்களுடைய கருவறையில் அது அதற்குண்டான கம்பேட்டபிலிட்டி இல்லைன்னா வேறு தாயாரை அது தேர்ந்தெடுத்திருக்கும். உங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கும் முதலில் இப்படி இருக்கணும், அதன் பிறகு அடுத்து வரக்கூடிய குழந்தை என்பது ஆரோக்கியமாக பிறக்கும் அந்த ஒரு தன்மைக்கு கூட நீங்கள் மாறலாம். ஸோ யூ ஹாவ் டு ஸ்டே பாசிட்டிவ். மீண்டும் அதே குழந்தை கூட உங்களுக்கு பிறக்கலாம். ஸோ அதனால் சமூகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பயம் சார்ந்த நம்பிக்கைகள், எதிர்மறை நம்பிக்கைகள், குற்ற உணர்வு, நான் பாவி அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஞானம் கிடைக்காது. இது ஒரு தண்டனையாக மட்டும்தான், வேதனையாக மட்டும்தான் நிலைத்திருக்கும். ஆனால் இதுவே ஆத்மாவினோட பார்வையிலிருந்து பார்த்தீங்க, ஒரு ஹையர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முடிவை நீங்கள் ஒரு ஆன்மாவாக எடுத்திருக்கிறீர்கள். இதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். அந்த காரணம் என்னவென்பதை உங்களுடைய ஆர்வம் எதுவோ, உற்சாகம் எதுவோ, இஃப் யூ ஃபாலோ யுவர் பேஷன், இஃப் யூ டூ வாட் யூ லவ் டு டூ, தெரிஞ்சுக்குவீங்க. அந்த குழந்தை எங்கும் சென்று விடவில்லை. அந்த குழந்தை இன்னும் உங்களுடன் தான் இருக்கிறது, ஒரு உருவமற்ற ஆத்ம சக்தியாக. அதை தியானத்தின் மூலமாக, உங்களுடைய அன்பின் மூலமாக, அதன் வழிகாட்டுதலை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? உங்களுடைய பிறப்பின் நோக்கம் இந்த பிரபஞ்சம் பிறப்பு இறப்பு அற்றது, இதில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் பிறப்பு அற்றது அப்படின்னா இந்த நிகழ்வு உங்களை ஆன்மீகத்திலும் ஒரு வெளிப்படைய செய்யும். இப்போது நீங்கள் பயத்திலிருந்து வெளியேறுங்கள். ஒரு ஹையர் வைப்ரேஷன், ஒரு உற்சாகமாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு எது இன்ஸ்பிரேஷனாக உங்களோட இதயம் சொல்லுதோ அதற்கு செயல் வடிவம் கொடுங்கள். அது உங்களோட வேலையாக இருக்கலாம், அன்றாட நிகழ்வாக இருக்கலாம். அப்படி பண்ணும்போது உங்களுடைய அலைவரிசை உயரும். உங்களுக்கும் உங்கள் இறை வழிகாட்டுதலுக்கும் முன்னான தொடர்பு கிடைக்கும். அந்த குழந்தையின் ஆன்மாவின் தொடர்பையும் பெற்று விடுவீர்கள். கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு தெளிவாக அந்த குழந்தை வழி நடத்துவதை புரிந்து கொள்வீர்கள். இன்ஃபேக்ட் நீங்கள் டெலிபேத்திக்காக கனெக்ஷனில் இன்னும் இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்குறதா இருந்திருக்கலாம். அதனால் இது உங்களுக்கு நிகழ்ந்து விடவில்லை. இது நிகழ நீங்கள் விரும்பியதால் தான் நிகழ்ந்தது. யாரும் கடவுளோ தெய்வங்களோ இல்லது உங்களுக்கு பேட் லக், மிஸ்ஃபார்ச்சூன் அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் இதுக்கு குற்ற உணர்வுலாம் தேவையில்லை. நீங்கள் இதை பாசிட்டிவாக பார்க்கணும். இதில் உண்டான பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷனை, பாசிட்டிவ் லெசன்ஸை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அந்த உண்மை தான் உங்களை லிபரேட் பண்ணணும், உங்களை விடுதலையாக்கும். ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்த மனிதனாக அடுத்த கட்டத்துக்கு உங்களை வழி நடத்தும் அப்படின்னு சொல்லி நான் அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். இதை நான் உங்களை ஆறுதல் படுத்துவதற்காக சொல்லவில்லை, உங்களை வெளிப்படைய செய்வதற்காக ஒரு உயரிய உண்மையை சொல்லி உங்களை இன்று நான் ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம்.